சுவைக்கு எப்போதுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் இன்னும் ருசியுள்ளதாக மாறும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஸ்வீட்டாக சாப்பிட்ட டைமண்ட் கட்ஸ்க்கு பதிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ். இந்த மாதிரி முறுமுறுப்பாக கரகரப்பாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 150 கிராம் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு. இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இது கூட மொத்தம் 150 கிராம் மாவு சேர்க்கணும். நான் 75 கிராம் கோதுமையும் 75 கிராம் மைதாவும் நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் மொத்தமாவை கூட கோதுமையாகவும் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 150 கிராம் மொத்தமாக மைதாவாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கிட்ட கருப்பு எள்ளு எடுத்து நல்லா கழுவிட்டு நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீரகம் அப்படி இல்லைன்னா ஓமம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா கையால் கசக்கி உள்ளே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதாவது மிளகாயும் பூண்டும், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் எடுத்து உருக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெண்ணெய் வேணான்னா நல்லா காஞ்ச ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது மொத்த எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவுலையும் நல்லா கோட் ஆகட்டும். இதுக்கு தண்ணி நமக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்போ நம்ம மிக்ஸி அரைச்சதையே நம்ம கழுவி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. நம்ம பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசையணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிருக்கேன். சப்பாத்திக்கு மாதிரி தளர்த்தியாக பிசைய வேண்டாம். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போது ஊறிடுச்சு. நம்ம அதை எடுத்துக்கலாம். மாவோட அளவை பொறுத்து 2ஆவோ 3ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பெருசாக திரட்டணுமோ அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சிலிக்கான் சீட் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லேயே கூட பண்ணலாம். ஏன்னா நமக்கு சப்பாத்தி கட்டை பத்தாது, பெருசாக பண்ணணும். இல்லை நீங்கள் சப்பாத்தி கட்டையிலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாவை சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ கீழே கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டுட்டு நம்ம எவ்வளவுக்கு மெலிசாக திரட்டணுமோ அந்தளவுக்கு மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். இது 150 கிராம் மாவுக்கே நிறைய நமக்கு கிடைக்கும். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். இதை நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டே நம்ம கட் பண்ணிக்கிட்டே நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அந்தளவுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி கட்டர் தான் நான் ஸ்பூனோட சேர்த்து வரும். நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ ஓரத்தில் கொஞ்சம் பிசுறாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரே அளவுள்ள கேப் பார்த்திங்கன்னா ஒரே அளவு உள்ளதாக பார்த்து மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தமாக கொடுத்து நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடும். அதே மாதிரி திரட்டுறப்போ ஓரங்கள்லையும் நல்லா திரட்டி எடுத்துக்கணும். திக்காக இருக்கக்கூடாது.
இப்போ பிசுறா உள்ளதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். இப்போது டைமண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே அளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதே நேரத்தில் இது வந்து நல்ல சிப்ஸ் மாதிரி நல்லா மெலீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் அந்த ஷேப்க்காக அந்த ஓரத்தை எல்லாம் எடுத்துடுறேன். அவசியம் இல்லை, நீங்கள் வேணும்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிருச்சு. அதே நேரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அதேமாதிரி நம்ம எடுத்து போடுறப்ப அப்படி மொத்தமாக எடுத்து போட்டால் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு தோசை கரண்டியோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஒட்டுதேன்னு நினைக்காதீங்க, எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சிரும். இப்போ இன்னொரு உருண்டையும் மிச்சம் இருக்கிற மாவு அது கூட சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ மாவுக்கே உங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வெரைட்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முறுக்கு அதிரசத்து கூட இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இது சிம்பிள் ஸ்நாக்ஸ் மாதிரி தெரியாது, சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு வாரம் ஆனாலும் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்து மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி மெலிசா சிப்ஸ் மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம ஃப்ளேமை வந்து லேசாக குறைச்சிடணும். நம்ம போடுறப்ப நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வரும். அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா உப்பி வரும். மெலிசாக இருக்கிறப்போ கண்டிப்பாக உப்பி வராது. அதே மாதிரி நல்ல சலசலப்பு குறைஞ்சோன்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறப்ப கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாயிடும். இப்போ நம்ம மிச்சத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம என்றைக்குமே எதையுமே இப்படி போடும்போது உடனே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேசாக அப்படி பண்ணி விட்டோம்னா அது வந்து உடையாமல் கரையாமல் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம மொத்தத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பரான ஸ்பைசியான டைமண்ட் கட்ஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா டீ டைம் ஸ்நாக்காக கூட செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.